அது என்ன தொங்கு சட்டசபை, அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்படுறோமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொங்கு சட்டசபை, அதாவது இங்கிலீஷில் ஹங் அசம்பிளி. இது ஏன் அடிக்கடி எல்லாரும் இப்போ பேசுகிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது இல்லையா, அதனால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒருவேளை தொங்கு சட்டசபை வருமோ அப்படிங்கிற கேள்வியை விவாதங்களில் முன்வைக்கிறாங்க. அதனால தான் அடிக்கடி நம்ம அந்த வார்த்தையை அதிகமாக இப்போ கேள்விப்படுறோம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது பொதுவாக இங்கே அமையாத ஒரு விஷயம். எப்போவுமே ஒரு கிளியர் மெஜாரிட்டி கிடைக்கும். தொங்கு சட்டசபைனா என்ன, கிளியர் மெஜாரிட்டினா என்ன? இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, 234 எம்எல்ஏஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதில் ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும். அதாவது 234 ரெண்டாக பிரித்தோன்னா 117 வருதா, ப்ளஸ் 1 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கிறது, சிங்கிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டால் வேறு கட்சிகளுடைய ஆதரவே தேவையில்லை. இப்போ கூட இந்த கூட்டணி ஆட்சி பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க இல்லையா, விஜய் கூட ஆட்சியில் பங்கு அப்படின்னு பொலிட்டிக்கல் பாம்லாம் மாநாட்டில் பேசினார். காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வைக்கும் போது எங்களுக்கு பவர் ஷேரிங் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு பேசினாங்க பாருங்கள். அதுதான் இந்த கூட்டணி ஆட்சின்றது. தனிப்பெரும்பான்மை வந்தாலும் கொடுக்கலாம், அது ஒரு ஆளுங்கட்சியாக வரக்கூடிய அந்த கட்சியின் பாலிசி டிசிஷன் தான். அவங்க இப்போ சில மாநிலங்களில், இப்போ கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் அது நடைமுறையில் இருக்குது. தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் யாரெல்லாம் நம்மளுடைய கூட்டணியில் இருக்காங்களோ அவங்களையும் அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்வது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடைமுறை இருக்குது அப்படின்னா, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட்டணி வைப்பாங்க, எலெக்ஷன் முடிஞ்சதும் அந்த கட்சி தான். இப்போ திமுகனா திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அமைச்சர்களாக, துணை முதலமைச்சராக இப்படிலாம் வருவாங்க, முதலமைச்சர் உட்பட. அதே மாதிரி தான் அதிமுகவும். இப்போது இந்த தொங்கு சட்டசபை அப்படின்ற கான்செப்ட் இருக்குது பாருங்கள், இது எப்போ வரும் அப்படின்னா, எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை வரலை. இப்போ 234 தொகுதியில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எந்த கட்சிக்குமே தனிப்பட்ட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக 118 இடங்களுக்கு மேலே வரல அப்படின்னா அது தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹங் அசம்பிளி. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சி 100 இடங்களில் ஜெயிக்குது, இன்னொரு கட்சி 110 இடங்களில் ஜெயிக்குது. இப்போ இது 210 ஆயிடுச்சா, மீதி இருக்கிற இந்த 24 இடங்களில் ஒரு 4-5 கட்சிகள் சேர்த்து 24 சீட்டு வச்சுருக்காங்க. 5, 10, 4, 6 அப்படின்னு இப்படி ஒரு 24 சீட்டு வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த 24 சீட்டு இருக்குது பாருங்கள், இந்த 24 பேர் அவங்க எடுக்கிற முடிவு தான் யாருக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றது இருக்கும். தொங்கு சட்டசபை அது ஒரு பக்கம் செட்டில் ஆகாமல் இருக்குல்ல, இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிறதுனால தொங்கு சட்டசபை அப்படின்னு அதை கலோக்கியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது அந்த 110 இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒருவேளை எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டா அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். இல்லை 100 இடங்கள் இருக்கிற கட்சியை தான் நாங்கள் ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு அந்த 24 பேரும் ஒன்றா போய் இங்கே போயிட்டாங்கன்னா இந்த கட்சி ஆட்சிக்கு வரும். இல்லை அந்த 24ம் வேறு கட்சிகள் தானே, அப்போது அதில் ஒரு 10 பேர் இந்த பக்கம், மீதி 14 பேர் அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா அதுலேயும் யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுக்கு அந்த ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். இதெல்லாம் எங்கே அதிகமாக நடந்திருக்குன்னா, இப்போ கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. பெரும்பான்மை எந்த கட்சிக்குமே கிடைக்காது அங்கே. ஏன்னா காங்கிரஸ், பிஜேபி இந்த 2 கட்சியை தாண்டி ஜேடிஎஸ்னு ஒரு கட்சி இருக்குது, மதச்சார்பற்ற ஜனதா தளம். அந்த கட்சி ஒரு குரூஷியலான ஃபேக்டர். அவங்க ஒரு 30-40 சீட்டில் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க எந்த பக்கம் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட்டணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அவங்க தனியாக நின்றுட்டாங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஆதரவை கேட்டு, அப்படி தான் குமாரசாமிலாம் முதலமைச்சர் ஆனார். அவங்களோட இடங்களே கம்மி தான், ஆனால் அன்னைக்கு இருந்த சூழலில் அவங்கள விட அதிகமாக இருந்த காங்கிரஸ் பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி குமாரசாமிக்கு ஆதரவு தெரிவித்து அவரை சிஎம் ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் நடக்கும். அதனால தான் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட குறைந்த இடங்களில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் கூட 20 இடங்களுக்குள்ளே நிற்கிறோம், இல்லை 10ல் நிற்கிறோம், 5ல் நிற்கிறோன்னா கூட ஏன் அவங்க அந்த தேர்தல் நேரத்தில் இடங்களை பெறுவதிலும் அதன் பிறகு கூட்டணி ஆட்சிக்கான முயற்சி எடுக்கிறாங்கன்னா, ஒருவேளை தொங்கு சட்டசபை மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு எம்எல்ஏ கூட முக்கியமானவராக பார்க்கப்படுவார். அப்போது ஒரு 10 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சி அந்த கட்சியின் தலைவர் முதலமைச்சராக கூட ஆகலாம். அப்படியான ஒரு சூழல் தான் இந்த தொங்கு சட்டசபை. இது ஹங் அசம்பிளின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த தொங்கு சட்டசபை வருது, எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல, எந்த கூட்டணியும் மாறி அமையலை. அதாவது இப்போது ஆளுநர் ஒரு டைம் கொடுப்பார், ரைட்டு இதில் யாருமே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரல, இருக்கிறதுல எந்த கட்சி பெரிய கட்சியோ அவங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு ஆட்சி அமைக்கிற திட்டம் இருக்கா, உங்களுக்கு நான் ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறேன், உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டைம் கேட்பாங்க அசம்பிளியில். அதுக்கப்புறம் அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அந்த மாதிரியான ஒரு சூழல் வருது அப்படின்னா, அதில் ஒரு வேளை பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு கண்டினியூ ஆகும். ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா,
அதன் பிறகு ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வரும். பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எம்எல்ஏக்கள் யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்கல. கவர்னர் அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாரு, சில வாய்ப்புகள் கொடுக்குறாரு. இந்த வாய்ப்புகள் கொடுத்ததை யாரையுமே பயன்படுத்திக்கல. ஒரு அரசாங்கம் இங்கே உருவாகக்கூடிய சூழலே இல்லைன்னா ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் நடைமுறை. தொங்கு சட்டசபை அமைஞ்சால் இருக்கிற கட்சிகளுக்குள்ளே கூட்டணியை மாற்றி அமைச்சு யாராவது ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணாலும் இங்கே ஆட்சியே அமையலப்பா அப்படின்னா ஜனாதிபதி ஆட்சி தான் அமலாகும். அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் நம்ம அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல. இப்போ அண்மை காலங்களில் லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2006 to 2011 அந்த ஆட்சி காலம் இருக்குது பாருங்கள். அந்த 2006 எலெக்ஷன் அதுதான் விஜயகாந்துக்கு முதல் தேர்தல். தேமுதிக தொடங்கப்பட்டு முதல் தேர்தல் அதுதான். அப்போ என்னாச்சு அப்படின்னா திமுக தான் ஆட்சி பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ கூட ஜெயலலிதா அவங்கள ரிப்பீட்டடாக மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கி திமுகவுக்கு கிடைத்த இடங்கள் 98 தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரும்பான்மைக்கு 118 தேவை. அப்போ ஒரு 20 எம்எல்ஏக்கள் ஷார்ட்டேஜ். ஆனால் திமுகவோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸும் பாமகவும் அன்றைக்கி அவங்கக்கிட்ட போதுமான எண்ணிக்கையில் எம்எல்ஏஸ் இருந்தாங்க கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்த ரெண்டு கட்சியினுடைய ஆதரவில் தான் 2006 to 2011 அந்த ஆட்சி காலம் நடைபெற்றது. அது திமுக மைனாரிட்டியாக இருந்த காரணத்தினால அந்த ரெண்டு கட்சிக்கும் வெளியிலிருந்து ஆதரவு. இதில் இன்னொரு டேர்மும் இருக்குது, வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது என்னப்பா வெளியிலிருந்து ஆதரவு? சட்டமன்றத்துக்கு வெளியிலிருந்து ஆதரிப்பாங்களா, இல்லை அண்ணாரி வளையத்துக்கு வெளியிலிருந்து ஆதரிப்பாங்களா, இல்லை எம்ஜிஆர் மாளிகைக்கு வெளியிலிருந்து ஆதரிப்பாங்களான்னா அப்படி கிடையாது. ஆட்சியில் நேரடியாக பங்கேற்காமல், நேரடியாக ஆட்சியில் பங்கேற்பதுன்னா நம்ம இப்போ அந்த சினாரியோவை எடுத்துப்போமே. 2006 காங்கிரஸும் பாமகவும் வெளியிலிருந்து ஆதரித்தாங்க. ஒருவேளை அவங்க உள்ளே வந்து ஆதரிக்கிறோன்னு மாதிரி டீல் ரெண்டு பேருக்கும் திமுகவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த கூட்டணி கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த கட்சிகளிலிருந்து சிலர் அமைச்சர்கள் ஆகியிருப்பாங்க, இல்லை யாராவது ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருப்பாங்க. அது நடந்திருக்கும். அது வந்து கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. வெளியிலிருந்து ஆதரவுனா நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியிலேருந்து நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் வந்து அமைச்சர்களாகவோ இல்லை துணை முதலமைச்சராகவோ இந்த ஆட்சியில் பங்கேற்க விரும்பவில்லை, அதே நேரத்தில் கொள்கை அடிப்படையில் இந்த ஆட்சி நடக்கட்டும்னு நாங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான ஆட்சியும் கூட ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அவங்களுக்கு ரெண்டு கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று சந்திரபாபு நாயுடுவோட பார்ட்டி, இன்னொன்று நிதிஷ்குமார் அவருடைய பார்ட்டி. இவங்க ரெண்டு பேருடைய சப்போர்ட்டில் தான் என்டிஏ இருக்குது. இவங்களை தவிர்த்து சின்ன சின்ன பார்ட்டிஸும் இருக்காங்க. பட் மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்குது. இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சிகள்லையும் சரி, அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கும் அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ராம்தாஸ் அத்வாலே அவருடைய பார்ட்டி வந்து கூட்டணியில் இருக்காங்க. அந்த மாதிரி வேறு சில சின்ன சின்ன கட்சிகளும் கூட அவங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க, அமைச்சரவையிலையும் இருக்காங்க. மத்தியில் அமையக்கூடிய ஆட்சிகளை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸ் ஆட்சியோ பிஜேபி ஆட்சியோ பெரும்பாலும் எல்லா மாநிலங்களிலிருந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தப்ப UPA 1 UPA 2 அது ரெண்டுலேயுமே திமுக அமைச்சர்கள் இருந்தாங்க. அந்த கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக வேறு யாரெல்லாம் அங்கம் வகித்தாங்களோ அவங்க எல்லாருடைய கட்சிகளை சேர்ந்த எம்பிக்களும் அமைச்சர்களாக இருந்தாங்க. ஏன்னா தனி மெஜாரிட்டி வராத நேரங்கள்லையும் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கிற நேரங்களில் கூட அந்த கட்சியினுடைய தலைமை விரும்பினால் அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம் அமைச்சரவையில். அந்த மாதிரி MOSஆக இருப்பாங்க, இல்லை கேபினெட் மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. அது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாநிலங்களில் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நடக்கிறது. தனி பெரும்பான்மை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் இதுவரையில் கூட்டணி ஆட்சிக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததே கிடையாது. அதனால தான் இந்த தொங்கு சட்டசபை அப்படிங்கிற கான்செப்டை பேசுகிறாங்க. ஒருவேளை அப்படி ஒரு சூழல் உருவானால், மக்கள் அப்படி ஒரு தீர்ப்பளித்தால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி உருவாகலாம் அப்படிங்கிறதுனால அது சமீபத்தில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. ஓரளவுக்கு நான் சொல்ல வந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.